காந்தியடிகளின் பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற பேரு கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா நாடு முழுவதும் ஊர்தோறும் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு திட்டமிட்டு நடைபெறுவதாக எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொன்னால் ஆட்சியாளரே இந்த விழாவை பொறுப்பேற்று ஒரு தேசிய திருவிழாவாக குமரி முதல் இமயம் வரை நடத்த முன் வந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சமாக ஆளும் கட்சியின் முடிந்தவரை தேசிய பண்புடைய சகோதர கட்சிகளை தழுவி அணைத்துக் கொண்டு இந்த விழாவை நடத்த முன் வந்திருக்க வேண்டும். அவர்களெல்லாம் தவறிவிட்டாலும் கூட காந்தியுடைய மனம் இன்னும் அடங்கிவிடவில்லை என்று காட்டுவதற்கு இந்த காந்தி மன்றத்தாரையும் நடத்த முன்வதற்காக நான் அவர்களை என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனையும் சிறப்பாக வேறு ஒரு அமைப்பை சார்ந்த என்னையும் என்னை போன்ற பலரையும் இந்த மேடையிலே அழைத்ததற்கு ஒரு தனி துணிவு வேண்டும். அழைத்தும் கூட சலசலப்பு இருக்கிறது என்று சொல்லாமல் சொன்னார்கள். அப்படித்தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், என்னை காந்தியிடமிருந்து யாரும் பிரித்துவிட முடியாது. என்னிடமிருந்து காந்தியத்தை யாரும் அழித்துவிட முடியாது. காந்தியம் என்றால் நான், நான் என்றால் காந்தியம் என்ற வாழ்க்கையிலே பிணைந்து விட்டேன். என்னுடைய பிணம் எரிந்து சாம்பல் அந்த புகை அடங்குகிற வரை காந்தியம் அதிலே மணந்து கொண்டிருக்கும். ஆதலால் யாரும் என்னை அழைக்க கேள்வி ஒருவேளை வேறு அது குறைந்து வரலாம், தேய்ந்து வரலாம், தீவிரையாகலாம். என்னை பொறுத்தவரை, என் இயக்கத்தை பொறுத்தவரை அது வளர்பிறையாகிறது. பரிபூர்ண சந்திரனாக வளர்கின்ற காலம் வரும். ஆக என்னை பற்றி யாருக்கும் அச்சம் வேண்டாம். எந்த பொருளில் நான் காலோன்றி பேசினாலும் என் கட்சிக்காக அல்லாமல் காந்தியத்துக்காகத்தான் அதை நான் பேசுகின்றேன். என்று நான் எடுத்துக்கொண்ட பொருள் பயிற்சி மொழியும் காந்தியடிகளும், காந்தியடிகளும் பயிற்சி மொழியும். இதற்கு என்ன நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். என் இயக்கம் இதை முதல் பணியாக எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இந்த மேடையில் நான் அந்த பொருளை பேசவே நான் கொடுத்து வரவில்லை. எனக்கு காந்தி மன்றத்தார் பொருள் கொடுத்தார்கள். நான் அவர்களுக்கு பொருள் கொடுக்கவில்லை. எனக்கு அவர்கள் பொருள் கொடுத்து நான் இங்கு வந்தேன். ஒருவேளை அவர்களுக்கு மற்றவர்கள் பொருள் கொடுத்திருந்தால் கொடுத்திருக்கலாம். விழாவை நடத்த உள்ளூர் மக்கள் நான் பொருள் கொடுக்க சக்தியற்றவன் என்பது தெரிந்து எனக்கு அவர்கள் பொருள் கொடுத்திருக்கிறார்கள். அது காந்தியடிகளும் பயிற்சி மொழியும் என்பது. ஆனால் ஒன்று நான் எனக்கு பொருள் கொடுத்தவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி பிரச்சனை என்ற பொது அம்சத்திலே இது ஒரு அங்கம். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மொழி பிரச்சனை என்ற முழு அம்சத்திலே இது ஒரு அங்கம். ஆகவே இதை பற்றி நாம் விரிவாக பேசினாலும் கூட இதையே முதலும் முடிவுமாக வைத்து பேசுவது முறையாகாது. அதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு தெளிவு காட்டிவிடவும் முடியாது. ஆகவே மொழி பிரச்சனை என்ற பொது அம்சத்தை சற்று விளக்கி அதன் உள்பகுதியா இருக்கிற பயிற்சி மொழியை பற்றி பேச விரும்புகிறேன். இன்னொன்றும் சொல்லுகிறேன், சுதந்திரம் கிடைச்ச ஆண்டுகள் 17 ஆயும் கூட இந்த மொழி பிரச்சனை இன்னும் ஒரு பிரச்சனையாக வைக்கப்பட்டிருப்பதே நம்மை ஆள வந்தவருடைய குறைபாடு. இது என்று நமக்கு விடுதலை கிடைத்ததோ அன்றே இது தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும், தீர்ந்திருக்க வேண்டும். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இது தீர்க்கப்படாதனுடைய விளைவு இது ஒரு பிரச்சனையாக்கப்பட்டு பேசப்பட வேண்டிய நிலை. ஒன்று சொல்லுவேன், இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மேடையில் இத்தனை பேர் பேச வேண்டுமா என்ற வினா எழுந்ததே அது விவேகமுடையது, உண்மையில் பாராட்டக்கூடியதும் கூட. ஆனால் அந்த வினா எழுப்பியவரும் ஒரு விடையையும் பெற்றுவிட வேண்டும். இப்படி பேச வேண்டுமா என்பதை விட காந்தியடிகள் நினைக்கின்ற போது அகிம்சையை பேச வேண்டிய அவசியம் இருக்க, சுதந்திரத்தை காப்பதை பேச வேண்டிய கடமை இருக்க, ஜாதி ஏற்றத்தாலே ஒழிக்க பேச வேண்டியது அவசியமா இருக்க, இந்த பிரச்சனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஏற்பட காரணம் ஏற்படும்படி விட்டுவிட்டது. ஆள வந்தவர்கள், ஆட்சியாளர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க தவறியதன் விளைவு வேறு திசையிலே, வேறு பிரச்சனையிலே, வேறு விஷயத்திலே பேச அறிவிருந்தும் ஆற்றல் இருந்தும் ஆசை இருந்தும் நான் இதை எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருந்தால்
நான் இதற்கு முன்பு வந்த போது, ஓராண்டுக்கு முன்பு அல்ல 5 ஆண்டுக்கு முன்பு வந்த போது எல்லை பிரச்சனை பற்றி பேசினேன். இன்று பேசவில்லை என்றால் ஓரளவு தீர்க்கப்பட்டிருப்பதால் இன்னும் முழுதும் தீர்க்கப்படவில்லை என்று தெரிந்தும் கூட அதை நான் முதல் பிரச்சனை ஆக்கவில்லை. அதிலிருந்து தெரிகிறது இப்படி பத்திரிகை ஆக்கிக் கொண்டு வருவது எனக்கு ஒரு ஆசை அல்ல. அதே போன்று கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னே வந்த போது சென்னை யாருடையது என்று பேசியிருக்கிறேன் நான். இப்போது அது பேசவில்லை, பிரச்சனை இல்லை. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னே வந்த போது தமிழ்நாடு என்று பெயர் கோரிக்கை பற்றி வற்புறுத்தியிருக்கிறேன். இப்போது வற்புறுத்த இருக்கவில்லை, இந்த மன்றத்தில் அந்த விழாவிலேயே இல்லை. ஏன்? அது ஓரளவு ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பிரச்சனை கூடுதலாக எடுத்தோம் என்றால் இது இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. தீர்க்கப்படாமல் இருப்பதனாலே ஒன்று பிரச்சனை ஆவதில்லை, தீர்க்கப்படுவதற்கு வழி திறக்கப்படாமல் இருக்கிறது என்பதனாலும் பிரச்சனையாக. இதை தீர்க்கப்படுவதற்கு கொள்கை ரீதியாக ஒப்புக்கொண்டு ஒரு நம்பிக்கையை மக்களிடையே கொடுத்திருந்தால், முன்னே அது கொடுக்கப்பட்டிருந்த 2 ஆண்டுகளுக்கு முன், அப்போது இது பிரச்சனை ஆகவில்லை. இப்போ தீர்க்கப்படாத தவறு இதற்கு முதல் தரம் கொடுக்க வேண்டிய இன்னொரு தவறை ஏற்படுத்திவிட்டது. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது, 3 பேர் பேசவிட்டது, அதற்கு என்னையே அழைக்க வைத்தது ஒரு குறையாக இருக்குமானால், இவ்வளவு தூரம் சமுதாயத்தின் முக்கியத்துவம் பெற்றதை தமிழ் மன்றத்தார் குறையல்ல, இவ்வளவு பேர் கேட்டிருக்கிறதே இந்த பிரச்சனையின் முக்கியத்தை நாடு உணர்ந்திருக்கிறது. அதனால் இந்த மேடை உணர்ந்தது. இந்த முக்கியத்துவத்தை நாடு உணராத ஒன்றை, மக்கள் மனதில் முக்கியத்துவம் என்று போடாத ஒன்றை, மக்களுக்கு அக்கறையற்ற ஒன்றை 3 பேருக்கு இங்கு கொடுத்திருந்தால் மைதானத்தை தான் சிவஞானம் பார்த்திருக்க வேண்டும். காந்தியடிகளுக்கு ஆட்டும் பாறையே ஆசை. ஒருவேளை யாருக்கே மறந்திருந்தால் அதை எங்கே போட்டுகிறேன். ஆட்டுப்பாலும் காந்தியடிகளும் என்று மாப்போசி பேசுவார் என்று விளம்பரப்படுத்தி இருந்தால் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். எதை இவர் நோயாளி, இவருக்கு ஆட்டுப்பால் தேவை, அதுக்கு நம்ம எதுக்கு உயிர் எடுக்கிறார் மைதானத்தில் போய் 2000 காந்தியடிகள் என்று நான் பேச வந்திருந்தால் இது ஒரு தரித்திரம், அதனால சட்டையை காயட்டப்பாவது நம்மளை கூடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆக காந்தியடிகளுக்கு பிடித்தது எத்தனையோ இருக்க, இதை எடுத்து நான் இங்கு சொல்லுவதற்கு இவ்வளவு பெருந்திரளான கூட்டம் கூடியிருக்கிறது என்றால், இதில் சிலர் முன்னிறுத்தாலும் அல்லது பலர் புறக்கணித்தாலும் தேசம் புறக்கணிக்கவில்லை, புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்க போவதில்லை. அத்தகைய பிரச்சனை. ஆகவே காந்தி மன்றத்தார் மக்கள் மனமறிந்து எடுத்த பிரச்சனை இது. காந்தி மன்றத்தார் காலமறிந்து எடுத்த பிரச்சனை இது. காந்தி மன்றத்தார் இடமறிந்து எடுத்த பிரச்சனை இது. காந்தி மன்றத்தார் பேச தரமறிந்து அழைத்த பேச்சாளர் தான். இதைத்தான் வள்ளுவர் சொன்னார். பேச்சின் அடக்கி இலக்கணம் வகுத்த வள்ளுவர் இடமறிதல், காலமறிதல், பொருள் அறிதல் என்று சொன்னது இதை ஒட்டித்தான். ஆகவே ஒருவேளை அவைத்தலைவருக்கு ஐயம் இருந்தால் அது போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு சொன்னேன். ஆட்சேபித்தவர்களுக்கு இது பயன்படும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொன்று, இன்று எடுத்துக்கொண்ட பிரச்சனை மொழி பிரச்சனை. ஒன்று கேட்கிறேன், நீங்கள் எல்லோரும் தயவு செய்து நெஞ்சில் கையை வைத்து பாருங்கள். இதனை என் பிரச்சனையா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லது என் ஜாதி, வேறு என் ஊர், என் கிராமம், என் கட்சி பிரச்சனையா பேசிக் கொண்டிருக்கிறேன்? இங்கே என் எதிரே கூடியிருக்கிற இவ்வளவு பேர் ஒவ்வொருவருக்கு எது பிரச்சனையோ அதை பேசுகிறேன். ஒருவேளை நான் பேசுவதில் குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், அல்லது இதை எடுத்துச் சொல்ல வேண்டிய திறமையிலே எனக்கு குறை இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலே நன்மையோ தீமையோ செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையை நான் இங்கு எடுத்திருக்கிறேன். ஆக முதலில் நீங்கள் என்ன வேண்டும்? உங்கள் பிரச்சனை, உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இங்கே அந்த பிரச்சனை மொழி பிரச்சனை. மொழி பிரச்சனை என்ற போது என்ன சொல்கிறோம்? தமிழ் சுருங்க சொன்னால் தமிழ்நாட்டில் எங்கும் எதிலும் தமிழ். இதை நாம் போர்த்திக் கொள்ள வேண்டும். இது என் கோவை அல்ல, இயற்கையாகவே எழுந்த பிரச்சனை. வீதியிலே மாலை நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்பது மாப்போசி பிரச்சனையா, முனிசிபல் தலைவர் பிரச்சனையா? முனிசிபல் சேர்மனாக இருப்பவர் முனிசிபாலிட்டி நடத்துகிறது, முனிசிபாலிட்டி அதற்கு ஏற்பாடு செய்கிறது, முனிசிபாலிட்டி அதற்கு திட்டங்கள் போடுகிறது. ஆனால் பிரச்சனை முனிசிபாலிட்டி இது அல்ல. மனித சமுதாயம் தோன்றிய போதே, வீதிகள் தோன்றிய போதே, ஊர் தோன்றிய போதே இயற்கையாக தோன்றியுள்ளது பிரச்சனை. அதே போன்று ஒரு நாட்டில், தமிழ்நாட்டில் எங்கும் எதிலும் தமிழ் என்பது இயற்கையான பிரச்சனை. இது காங்கிரஸ் கட்சி தோற்றுவித்ததோ, காந்தியடிகள் தோற்றுவித்ததோ, சிவஞானம் தோற்றுவித்ததோ அல்லவே அல்ல.
அப்படி எண்ணுகிற போது ஏன் இருக்க வேண்டும்? இது தமிழ்நாடு. நாம் உலகத்தில் இல்லாத ஒரு நியதியை சொல்லுகிறோம். இத்தாலியிலே ஆட்சி மொழி இத்தாலி மொழி, ஜெர்மனியிலே ஆட்சி மொழி ஜெர்மன் மொழி, ருஷ்யாவிலே ஆட்சி மொழி ருஷ்ய மொழி, சீனத்திலே ஆட்சி மொழி சீன மொழி. நீட்டி முழக்கினால் விடுங்கி விடும். ஒவ்வொரு நாட்டிலும் அந்த அந்த நாட்டு மொழிதான் ஆட்சி மொழி. ஆட்சி அந்த அந்த நாட்டு மொழியாக நடக்கிறது. எங்கேனும் ஒரு நாட்டு மொழி புறக்கணிக்கப்பட்டு அந்த நாட்டில் இன்னொரு நாட்டு மொழி ஆட்சி மொழியா இருக்குமானால் அது அடிமைப்பட்ட நாடாகத்தான் இருக்க முடியும். இதில் யாருக்கும் ஐயப்பாடே வேண்டாம். அடிமைப்பட்ட நாட்டு ஒன்றில் தவிர அதன் சொந்த மொழி ஆட்சி மொழியாக இல்லாத நிலை ஏற்படாது, ஏற்படக்கூடாது. அதனால் நாம் யாருக்கு அடிமைப்பட்டோம்? ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டோம். நம்மை அடிமை கொண்ட ஆங்கில ஜாதியான் இங்கே ஆங்கிலத்தை ஆட்சி மொழி ஆக்கினான். ஏன் அப்படி செய்தான்? அவன் ஜில்லா கலெக்டரில் இருந்து அதன் கீழே தாசில்தாரா வெள்ளக்காரன் வரல. ஏன்னா அவன் அடிமை ஜாதி அல்ல, ஆளுகிற ஜாதி. மறக்காது. தாசில்தார் வேலைக்கும் டேவிட்டை கொண்டு வந்திருப்பாங்க, கலெக்டருடைய பிஏவுக்கும் கேம்ஸை கொண்டு வந்திருப்பான். ஆனால் ஆளுகிற ஜாதி என்ற ஆணவத்தை குறைத்துக் கொள்ளாமல் தான் அவன் அதிகார பதவியை விரும்பினான். அதனால் ஜில்லா கலெக்டர் வெள்ளக்காரன், ஜில்லா போலீஸ் சூப்பரண்ட் வெள்ளக்காரன், ஜில்லா செஷன்ஸ் நீதிபதி வெள்ளக்காரன், இப்படி ஜில்லாவில் உள்ள உயர்தர மேல்தர உத்தியோகங்கள் அனைத்தும் வெள்ளக்காரன் இருக்க வேண்டும் நம்மை அடிமைப்படுத்தி ஆளுவதற்கு என்ற நியதி வைத்த அவன் இருந்ததால் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இதற்கு மேல் அரசாங்கத்திலே இலாக்காவுடைய காரியம் எல்லாம் ஆங்கிலேயர். ஹோம் டிபார்ட்மெண்ட் என்று சொல்கிறார்களே, உள்நாட்டு இலாக்கா, கல்வி இலாக்கா, மராமத்து இலாக்கா, ஒவ்வொரு இலாக்காவில் இலாக்கா தலைவர்கள் வெள்ளைக்காரர்கள். அதனால் செக்ரட்டேரியத்திலே ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. நீதிமன்றத்தில் புகுந்தால் ஜில்லா ஜட்ஜிலிருந்து மேலே உயர் நீதிமன்றம் வரை, உயர் நீதிமன்றம் வரை நீதிபதிகள் எல்லாம் வெள்ளைக்காரர்களாக இருந்தாலும் இருப்பதென்று சட்டம் வகுத்தார்கள். அதை கருப்பன் கனவு காணக்கூடாது என்றும் விதி வகுத்தார்கள். ஆனால் ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் முன்சீப் வெள்ளைக்காரன் வரல, மறந்துவிட வேண்டாம். ஜில்லா முன்சீப் இருக்கிறானே அது வெள்ளைக்காரனாக வரவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்த தலைமுறை மக்களோடு, எவ்வளவு எவ்வளவு வாழ்க்கை தரத்தில் குறைந்த அந்தத்துறை மக்களோடு தொடர்புள்ள வேலையோ அதை வெள்ளைக்காரன் எடுத்துக்கொள்ள மறுத்தான். நம்ம வைத்த கல்வியை கொடுக்கவில்லை, இன்னொரு 10 லட்சம் பேரை இறக்குமதி பண்ணி அதுக்கு வேற கொடுத்திருப்போம். அவன் அப்படி செய்யாத காரணம் ஆளும் ஜாதி என்ற பெருமை குறைந்து விடும் என்பதற்காக அவன் செய்யவில்லை. மேல் உத்தியோகம் எல்லாம் அவன். ஆக நீதியை எடுத்துக்கொண்டால் ஜில்லா ஜட்ஜிலிருந்து உயர் நீதிமன்றம் வரை, நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால் ஜில்லா கலெக்டரிலிருந்து பிரதம காரியதர்சி வரை, அப்படியே கல்வி எடுத்துக்கொண்டால் அவன் காலத்திலே கல்லூரி முதல்வர்களாம் வெள்ளைக்காரர்கள், மறக்காதீர்கள். முதலிலே கல்லூரி பிரின்சிபால் என்று சொல்லுவாரே, இந்த முதல்வர்கள் எல்லாம் வெள்ளைக்காரர்களாக இருந்தார்கள். சென்னை பச்சையப்பன் கல்லூரி, கிறிஸ்துவ கல்லூரி, மாநில கல்லூரி எல்லாவற்றிலும் வெள்ளைக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக கல்வி இலாக்காவிலும் அந்த கல்லூரிகளெல்லாம் ஆங்கிலேயர்கள். அதற்கு மேல் வைஸ் சான்சலர் ஆரம்பத்திலே ஆங்கிலேயனாகத்தான் இருந்தார். பல்கலைக்கழகம் ஏற்பட்ட போது வைஸ் சான்சலர் துணைவேந்தர் ஆங்கிலேயனாகத்தான் இருந்தார். ஆகவே கல்வியாகவும் ஆங்கிலம் அவனுக்காக தேவைப்பட்டது. மறக்க வேண்டாம். இது படித்த பட்டதாரிகள் பலர் இருப்பீர்கள், அங்கப்பனை போன்ற வழக்கறிஞர் பலர் இருப்பீர்கள். நான் படித்து பட்டம் பெற்றவன் அல்ல, டாக்டர் அல்ல, வழக்கறிஞர் அல்ல, என்ஜினியர் அல்ல. இனி போய் நான் பட்டம் பெறுவதற்கு தகுதியோ வயதோ உடையவனும் அல்ல. ஆனாலும் நான் சொல்லுவதால் அந்த சொல்லுகிற போய் தரம் கொண்டு விடுமா? யார் சொல்லுவது என்பதை மறந்து என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்க. அப்படி சொல்லுகிற போது ஆங்கிலேயனுக்கு தேவைக்காக ஆங்கிலத்தை திணித்தார். இதுதான் இந்த நான் சான்றுகளில் இருந்து கொடுக்கின்ற கருப்பொருள் என்ன? நமக்காக அவன் ஆங்கிலத்தை கொடுக்கவில்லை, நம்மை அறிவாளிகளாக அவன் ஆங்கிலத்தை கொடுக்கவில்லை, நமக்கு பொருளாக கொடுக்க அவன் ஆங்கிலத்தை கொடுக்கவில்லை. ஏஎல் முதலியார் சொல்வது போன்று காட்டு மிராண்டிகளை நாகரிக கனவான்களாக்க ஆங்கிலத்தை கொடுக்கவில்லை. அதுக்காக வந்தாங்க நம்மை கனவான்களாக்க 6000 மைலுக்கு அப்பா இருந்து வந்தான். ஆம் என்றால் பஞ்சாப் படுகொலை ஏன் செய்தான்? நம்மை கனவான்களா அறிவாளிகளாக்க 6000 மைலுக்கு அப்பா இருந்து வந்தான். ஆம் என்றால் ஏன் நம்மை சுட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டு சிறையில் அடைத்தான்?
ஆக அவன் நாட்டு வல்லரசை வளர்க்க வந்தான், அவர்களுக்கு வாழ்வு தேட வந்தான். அரசாங்க யந்திரம், கல்வி இலாக்கா, மற்ற நீதி இலாக்கா அனைத்தும் இடங்களில் ஆங்கிலேயனே அமர்ந்திருந்ததால் ஆங்கிலம் அனைத்து துறையிலும் ஆதிக்கம் பெற்றது. ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆங்கிலம் வளமான மொழி என்பதற்காகத்தான், ஆங்கிலம் தரமான மொழி என்பதற்காகத்தான் இல்லை. பாண்டிச்சேரி எடுங்கள், சந்திரநாகூரை பாருங்கள், காரைக்காலை எடுங்கள், அங்கேயே ஆட்சி மொழியானது பிரெஞ்சு மொழி. பாண்டிச்சேரியிலே புதுவையில எது ஆட்சி மொழி? பிரெஞ்சு மொழி. ஏன்? அவர்கள் அடிமைப்படுத்தவன் பிரெஞ்சுக்காரன். அடிமைப்பட்டவர்களான புதுவையின தமிழர், நாமும் தமிழர் இல்ல. அடிமைப்பட்ட காரைக்கால், சந்திரநாகூர் எல்லாம் இந்தியர்கள், எல்லாரும் இந்தியர். ஆனால் யார் அடிமைப்படுத்துகிறானோ அவன் மொழியை அடிமைப்பட்டவன் மீது திணிப்பது ஏகாதிபத்திய வெறியர்களுடைய சரித்திரம். ஒரு மொழி வரம் என்பதற்காக திணிக்கப்படவில்லை. அப்படியானால் பாண்டிச்சேரியிலே ஏன் ஆங்கிலத்தை வைக்கவில்லை? அது போகட்டும். நேற்று விடுதலை பெற்றதே கோவா, நேற்று விடுதலை பெற்றதே டையூட்டாம். அங்கு என்ன இருந்தது? போர்த்துகீசின் மொழி ஆட்சி மொழி. இன்றும் கூட அதுதான். விடுதலை பெற்ற பிறகு இன்றும் கூட பிரெஞ்சு தான் புதுவையிலே. புதுவை அசம்பிளி பிரெஞ்சு மொழியில் தான் நடக்கிறது. ஆக என்ன ஆகிறது? அடிமைப்படுகின்ற மக்கள் மீது ஒரு மொழி திணிக்கப்படுமானால் அவன் அடிமைப்படுத்தியவன் எந்த இனத்தானா இருந்தாலும் ஆங்கிலம் தான் உலக மொழி. இது பிரெஞ்சுக்காரனுக்கு தெரியாது. ஆங்கிலம் தான் வளமான மொழி. இது போர்த்துகீசியனுக்கு தெரியாது. ஆங்கிலம் தான் திறமான மொழி. இது டச்சுக்காரனுக்கு தெரியாது. தெரிந்திருந்தும் அவனுக்கு பிரெஞ்சு மொழி அந்த ஆங்கிலத்துக்கு, பிரெஞ்சுக்காரனுக்கு ஆங்கிலம் அண்ட மொழி. நடுப்புற ஒரு கால்வாய். பிரெஞ்சுக்காரனுக்கு ஆங்கிலம் அண்டை மொழி, போர்த்துகீசியனுக்கு ஆங்கிலம் ஐரோப்பிய மொழி. இருந்தும் கூட அவன் ஆங்கிலத்தை தான் அடிமைப்படுத்திய நாட்டில் திணிக்காமல் தன் மொழியை திணிக்க காரணம் என்ன? ஆளுகிற எஜமான் அடிமைப்பட்ட மக்கள் மீது எஜமான மொழியைத்தான் திணிப்பார். இந்த சரித்திரம் ஏழ்மொழியாருக்கு தெரியாது. இந்த ஆங்கிலத்தை ஆதரிக்கிற அத்தனை சீமான்களுக்கும் பூமான்களுக்கும் புரியாது. புரியாது என்றால் அந்த பல்கலைக்கழகத்தை மூடிவிட வேண்டும். இவர்களுக்கு பட்டம் கொடுத்த பல்கலைக்கழகத்தை மூடிவிட வேண்டும். ஏன்னா அது மரியாதை மிஞ்சணும். புரியாமல் அல்ல, நன்றாக புரியும், நன்றாக புரியும். ஆக திரும்ப வைத்துக் கொள்ள வேண்டிய என்ன? அவன் நன்மைக்காக, ஆளுவன் நன்மைக்காக ஆளப்படும் மக்கள் மீது திணித்தார். நாம் அங்கு எதிர்க்க சக்தி இல்லை, ஒரு காரணம். இன்னொன்று, எப்படியோ அவன் ஆளுவது ஒரு முடிவாகிவிட்டதால் குறைந்தபட்ச லாபத்தை அவன் கீழ் அடைய வேண்டியது நம்முடைய தலையெழுத்தான. ஆக கலெக்டருக்கு பிஏ ஆங்கிலம் படித்தால்தான் கலெக்டரோடு போக முடியும். சப் மாஜிஸ்ட்ரேட் ஜில்லா ஜட்ஜியோடு தொடர்பு கொள்ள வேண்டுமானால் சப் மாஜிஸ்ட்ரேட் பதவிக்கு ஆங்கிலம் படித்தாக வேண்டும். உயர் நீதிமன்ற தலை நீதிபதியோடு தொடர்பு வைக்க வேண்டுமானால் சக நீதிபதிகள் ஆங்கிலம் படித்தாக வேண்டும். அரசாங்க இலாக்காவின் காரியதர்சியோடு கீழே வேலை பார்க்க வேண்டுமானால் அங்கிருக்க தலைமை காரியதர்சி, அங்கிருக்கிற உதவி காரியதர்சி ஆங்கிலம் படித்தாக வேண்டும். ஆக ஆளுகிற எஜமானுக்கு அடிமைப்பட்டு அடுத்த கட்டத்திலிருந்து மிஸ்டர் கோபாலன் அப்படி போய் நிக்கிறதுக்கு ஆங்கிலம் தேவைப்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சிவஞானம் பிள்ளை ஒருவர் இருந்தார். அவரை பத்தி ஒரு வழக்கம் சொல்றது உண்டு. அவர் கலெக்டருக்கு பிஏவா இருந்தார். அந்த வழக்கத்துல மந்திரி ஆயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் மந்திரி ஆனார். அவருக்கு வேற பார்க்கிற வெள்ளக்கார செயலாளர் செக்ரட்டரி இருந்தார்களே, அவர் இவரை போன்ல கூப்பிட்டா மேஜ மேல இருக்கிற தலையப்பாக எடுத்து வச்சிருந்து ஒழுங்க எஸ் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த பழக்கம். ஆக என்ன ஆனது? ஆங்கிலேயன் கீழே வேலை பார்க்க நமக்கு தேவைப்பட்டது. ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். திணிப்பது ஒன்று, தேவைப்படுவது ஒன்று. திணித்தவன் நம்முடைய நன்மைக்காக திணிக்கவில்லை. தேவைப்பட்டதும் நம்முடைய நன்மைக்கு என்று நாம் எடுத்தது. அவன் கீழ் வேலை பார்க்க தவிர்க்க முடியாது. எல்லோரும் படித்தார்கள். அப்படி படித்து வந்து சேவகத்துக்கு படித்தது, வயிறு வளர்க்க படித்தது, உத்தியோகத்துக்கு படித்தது, பிழைப்புக்கு படித்தது. இது தவிர ஷேக்ஸ்பியருக்காக படித்ததல்ல, மில்டனுக்காக படித்ததல்ல. இப்ப கதைக்காக படித்தான். ஷேக்ஸ்பியருக்காகவா ஆங்கிலத்தை எடுத்து படித்தார்கள்? மில்டனுக்கு ஷெல்லிக்குமாகவா ஆங்கிலத்தை எடுத்து படித்தார்கள்? உலகத்தை புரிந்து கொள்ளத்தான ஆங்கிலத்தை எடுத்து படித்தார்கள்? விஞ்ஞானத்தை வழங்கிக் கொள்ளத்தான ஆங்கிலத்தை எடுத்து படித்தார்கள்? இல்லை, பிழைப்புக்காக படித்தோம். இதை ஒப்புக்கொள்ள வேண்டியது கௌரவம். விவாதம் வர்ற பொழுது உண்மையை கௌரவம், ஒண்ணு கௌரவ தரு கிடையாது. அப்படி எண்ணுகிற பொழுது இந்த 200 ஆண்டுகளிலே
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பரங்கி மொழி பட்டதாரிகளை நம்முடைய பல்கலைக்கழகங்கள் உற்பத்தி செய்திருக்கின்றன. குமரி முதல் இமயம் வரை எடுத்து பாருங்கள். இந்த 200 ஆண்டுகளிலே இப்போது சொல்வது போல ஆங்கிலத்தை அறிவுமொழியாகத்தான் படித்தோம், காட்டு மிராண்டிகளாகாமல் இருப்பதற்காகத்தான் படித்தோம், விஞ்ஞானிகளை உற்பத்தி செய்யத்தான் படித்தோம் என்று சொல்வது உண்மையானால் ஒரு பட்டியல் போடட்டும். இந்த மேதாவிகள் அவர்களை வணக்கத்தோடு சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். ஒரு பட்டியல் போடட்டும். இந்த 200 ஆண்டுகளிலே ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட ஆஸ்திரேலியாவில் எத்தனை விஞ்ஞானிகள் தோன்றினார்கள்? அவர்களிலே உலக புகழ் பெற்றவர்கள் எத்தனை பேர்? ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட அமெரிக்காவிலே எத்தனை விஞ்ஞான நிபுணர்கள் தோன்றினார்கள்? எத்தனை கவிஞர்கள் ஆங்கில மொழியில் தோன்றினார்கள்? எத்தனை அறிஞர்கள் ஆங்கில மொழியில் தோன்றினார்கள்? எத்தனை நிபுணர்கள் ஆங்கில மொழியில் தோன்றினார்கள்? ஆனா அந்த ஜனத்தொகையை விட ஜனத்தொகை உள்ள இந்த நாடு, இந்த அமெரிக்காவின் ஜனத்தொகை 20 கோடி, நம்முடைய ஜனத்தொகை 40 கோடி, 45 கோடி. பாகிஸ்தானை பிரித்து கொடுத்து சுதந்திரமான போது 30 கோடி, சுதந்திரம் வாங்கி 15 வருஷம் ஆச்சு, 45 கோடி, 15 கோடி உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒரு உண்மையை நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமானால் நம் நாட்டுக்கு தான் முடியும். அவ்வளவு ஜனத்தொகை உள்ள நம் நாட்டை அறிவென்று அறிவுக்காக ஆங்கிலம், அறிவுக்காக ஆங்கிலம் என்று கதைக்கின்ற பெருமக்களை கைகூப்பி வேண்டுகிறேன், பதில் சொல்லட்டும். இந்த 200 ஆண்டுகளிலே 20 கோடி ஜனத்தொகை விட அமெரிக்கா எத்தனை விஞ்ஞானிகளை சிருஷ்டித்தது? விஞ்ஞானிகளை சிருஷ்டிப்பதற்கு அடிமை தடை அல்ல, ஞாபகம் கொள்ள வேண்டும். அடிமை நாட்டிலே விஞ்ஞானிகள் வரக்கூடாது என்று அடிமை கொண்ட அந்நிய ஆட்சி தடை போடுவதில்லை. விஞ்ஞானிகள் இயற்கையாக தோன்றுகிறார்கள். ஷேக்ஸ்பியரை போன்ற கவிஞன், ஷெல்லியை போன்ற கவிஞன், மில்டனை போன்ற கவிஞன் இந்தியாவில் பிறக்கக்கூடாது என்று இங்கிலீஷ் ஆட்சி தடை போடவில்லை. கவிஞர்களுக்கு யாரும் தடை போட்டுவதில்லை எந்த அந்நிய ஆட்சி. ஆகவே தடை போட வழி இல்லாமல் அந்நிய ஆட்சியில் கூட வளரக்கூடிய அறிவுத்துறையை கேட்கிறேன். இந்த 200 ஆண்டுகளிலே எத்தனை பேர் மில்டன் வந்தார்கள்? எத்தனை பேர் ஷேக்ஸ்பியர் பிறந்தார்கள்? எத்தனை பேர் ஷெல்லிகள் தோன்றினார்கள்? இல்லை என்றால் காரணம் என்ன? கொடுத்தவனுக்கு அந்த நோக்கம் இல்லை, படித்தவனுக்கு அந்த நோக்கம் இல்லை. கொடுத்தவன் தாய்மொழிக்கும் செலுத்த, எடுத்தவன் வயிறு பிழைக்க. இதுல எப்படி ஷேக்ஸ்பியர் வந்திருப்பான்? எப்படி ஷெல்லி பிறந்திருப்பான்? எப்படி மில்டன் பிறந்திருப்பான்? ஆக அறிவுக்காக நாம் படித்தோம் என்று சொல்வது பச்சை பொய் அல்லவா? படுவாத பொய் அல்லவா என்று எண்ணிப்பார்கள். இன்னொன்றும் சொல்லுகிறேன், இது மட்டுமல்ல, நாம் இந்த நீண்ட காலத்திலே ஒரு சி.வி. ராமன், ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ், இன்னும் யாரோ 1-2 இவ்வளவுதான். எது நீண்ட 200 ஆண்டு காலம் இவர்களை ஐரோப்பாவில் என்று சொன்னால் இவர்கள் தரமானவர்களா, திறமானவர்களா, தலையானவர்களா? அவங்க ஒப்புவான சந்தேகம். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை. நம்ம நாட்டுக்கு இவர்கள் பெரிய விஞ்ஞானிகள், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த நிலையிலே எத்தனை கவிஞர்கள் தோன்றினார்கள்? வான்மீகியிலே தரமான காப்பியம் என்றால், திறமான காப்பியம் என்றால் கம்பன் வால்மீகி மிஞ்சக்கூடிய வகையிலே காப்பியமாக்கிறார். வடமொழியிலே வியாசர் பாரதம் என்றால் தமிழிலே வில்லி காப்பியமாக்கிறார். ஆக அப்படி வடமொழியை படித்து ஜீரணித்து தமிழ் கொடுத்தாலே இந்த மாதிரியாக ஆங்கில இலக்கியத்தை படித்து ஜீரணித்து அப்படியே ஷேக்ஸ்பியரின், ஷெல்லியையும், மில்டனையும் பிரதிபலித்து தமிழிலே எத்தனை இலக்கியங்களை ஏஎல் முதலியார் எழுதியிருக்கிறார். அவருக்கு தமிழே எழுத படிக்க தெரியாது. இது நாம் ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். தமிழில் எழுத படிக்க தெரிந்து கட்டுரை எழுதுகிறார்கள், சிறுகதை எழுதுகிறார்கள், நாவல் எழுதுகிறார்கள். அவர்கள் ஆங்கில புலவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களையும் அப்படி கொடுக்க முடிந்ததா? இதற்கு 2 காரணம். ஒரு காரணம், கவிஞனாவது ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவன் இன்னொரு அந்நிய மொழியில் கவிஞனாவது சாத்தியம் இல்லை, சுலபம் அல்ல. இன்னும் சொன்னால் தன் தாய்மொழியிலே கூட எல்லாரும் கவிஞராகிவிடுவதில்லை. அப்படியே எத்தனை கவிஞர் வந்திருக்க வேண்டும்? பாரதிக்கு பின்னே, சுப்பிரமணிய பாரதிக்கு பின்னே இருக்கின்ற 50 ஆண்டு காலத்திலே கொஞ்சம் கணக்கெடுத்து பார்த்தால் பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிகநாயகனார், இப்படித்தான் நம்முடைய கவனத்திற்கு ஏறக்குறைய கருத்து வேற்றுமை இல்லாமல் சொல்லக்கூடியவர். தாய்மொழி புலமைக்கே இது வென்றார். தாய்மொழியிலேயே கம்பனுக்கு பிறகு ஒரு பாரதி தான் நம்முடைய கவனத்துக்கு வருகிறார். மக்களுடைய புலவர்கள்
ஷேக்ஸ்பியரை, ஷெல்லியை, மில்டனை கடல் கடந்து 6000 மைலுக்கு அப்பால் உள்ள நாமும் அறிகிற அளவுக்கல்ல, இன்னும் அவ்வளவு 1000 கவிஞர்கள் ஆங்கில நாட்டில் இருப்பார்கள், உலகம் அறிந்து கொள்ளும் கவிஞர்கள். அதுபோல இந்த நாட்டில் ஒரு ஐரோப்பிய நடமாடி சாமானிய மாணவனை கூப்பிட்டு கேட்டு சொல் உன் நாட்டு கவிஞர்கள் என்றார் சொல்லக்கூடிய அளவு குழம்பெரும் பெற்றவர்கள் தானே. கம்பனுக்கு பிறகு பாரதி, அதற்கு பிறகு 3 பேர். தாய்மொழியிலே கவிஞர் வருவது எவ்வளவு கஷ்டமானா இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கவிஞர்களை பல்கலைக்கழகம் உற்பத்தி செய்வதில்லை, அது ஒரு ரகசியமான விஷயம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பட்டதாரி அல்ல, நாமக்கல் கவிஞர் பல்கலைக்கழக பட்டதாரி அல்ல, கவிமணி தேசிய விநாயகனார் பல்கலைக்கழக பட்டதாரி அல்ல. ஏன் பல்கலைக்கழகத்துக்கு கவிஞர்களை உற்பத்தி செய்யற சக்தியை கடவுள் கொடுக்கல, அதுக்கு சாபம் கொடுத்து தொலைத்தான். நீ வயிற்று பார்ப்புக்கு தான் ஆள வைக்கணும், அது உன் டிபார்ட்மெண்ட், சந்தேகமே இல்லை. கவிஞர்களை தயாரிப்பது கால தேவதை, கவிஞர்களை தயாரிப்பது சமுதாயம், சர்வகலாசாலை அல்ல. அப்படியானால் தாய்மொழியில் கவிஞர்கள் தோன்றுவதற்கே இது நிலையானால், தாய்மொழியில் காப்பிய புலவர்கள் தோன்றுவதற்கே இவ்வளவு தடை கஷ்டம் இருக்குமானால், ஒரு அந்நிய மொழியிலே எப்படி இங்கு தோன்ற முடியும்? அதனால் தோன்றவில்லை. அப்புறம் அறிவுக்கு என்று கதைப்பது எதற்காக? இன்னும் சொல்லுகிறேன், அந்நிய மொழியில் தோன்றினாலும் கூட ஒரு கலாச்சார ஒற்றுமை, ஒரு பண்பாட்டு ஒருமைப்பாடு, ஒரு நில ஒருமைப்பாடு, ஒரு மத ஒருமைப்பாடு இருந்தால்தான் முடியும். அது வடமொழியோடு நமக்கு இருந்தது. சமஸ்கிருதத்தோடு மதத்தின் பொதுமொழி. கம்பனும் வால்மீகியும் ஒரே மதம், கம்பனும் வால்மீகியும் ஒரே நாடு, வியாசனும் வில்லியும் ஒரே தேசம், மற்றும் இளங்கோவும் காளிதாசனும் ஏறக்குறைய தொடர்புடைய கலாச்சாரம். அதனுடைய விளைவாக வால்மீகியை ஜீரணித்து கம்பன் கொடுக்க முடிந்தது, வில்லியை ஜீரணித்து வியாசனை ஜீரணித்து வில்லி கொடுத்தான். அப்படி அரபு மொழியில் யாரேனும் கொடுத்தார்களா இதுவரை தமிழ்நாட்டில்? ஏன் இல்லை? கலாச்சார தொடர்பு கூட இல்லாத, இலக்கண இலக்கியத்தில் அடிப்படை வருவதுடைய ஒரு மொழியிலிருந்து நம் நாட்டின் கவிஞர்கள் வந்துவிட முடியாது. அதனால் வர முடியவில்லை. இது வராததற்கு காரணம் என்பது மட்டுமல்ல, இந்த ஆங்கில மொழி பயிற்சி மொழியாக இருந்தில்லையானால், ஆங்கில மொழி ஆட்சி மொழியாக இருந்தில்லையானால், ஆங்கில மொழி நீதிமன்ற மொழியாக இருந்தில்லையானால், ஆங்கில மொழி நாம் வாழ்க்கை மொழியாக மாறியில்லையானால், இன்னும் எத்தனையோ பாரதிகள் பிறந்திருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரும் ஷெல்லியும் மில்டனும் வரவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் கம்பளம் தோன்றுவதையும் தடுத்து நிறுத்தியது. ஆக என்னானது? குழந்தைகள் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம், நல்ல வீட்டுக்கான. ஆக என்னானது? அவன் மொழியில் நமக்கு தேர்ந்த புலமை இல்லை, நம்முடைய மொழியில் நாம் தேர்ந்த புலமை பெற வாய்ப்பில்லை. ரெண்டும் கெட்டாங்களாகிவிட்டோம் 200 ஆண்டுகளாக, ரெண்டும் கெட்டாங்களானோம். நம்முடைய மொழியிலும் கவிஞர்கள் வரது தடைப்பட்டது. அதை பாரதியார் சொல்லுகிறார், நீ எப்படி வந்தாய் என்று கேட்டால், பாரத தேவி அருளாரும் நான் ஒருவாறு பிழைத்தது என்று சொல்லுகிறார். ஆக எங்கும் விதி ஒன்று விலக்கு ஒன்று உண்டல்லவா, விதிக்கு விலக்காக உண்டல்லவா. ஆக பாரதி தோன்றியதும் பாரதிதாசன் தோன்றியதும் நாமக்கல் கவிஞர் தோன்றியதும் விதிக்கு விலக்காக. அது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் புரட்சி கொந்தளிப்பின் மத்தியிலே கிடைத்த பரிசு. இளங்கோவடிகள் புரட்சி கொந்தளிப்பு மத்தியிலா கிடைத்தார், கம்பன் புரட்சி கொந்தளிப்பு மத்தியிலா கிடைத்தார், வள்ளுவன் புரட்சி கொந்தளிப்பு மத்தியிலா கிடைத்தான், சங்கத்தில் தலைமை வைத்த 1000 புலவர்கள் புரட்சிக்கு மத்தியிலா கிடைத்தார்கள்? இல்லை. புரட்சிக்கு எழுச்சிக்கு கிளர்ச்சிக்கு மத்தியிலே கவிஞன் கிடைக்கிறான் என்றால் அது விதி அல்ல, விலக்கு. ஆக விலக்காக கிடைத்த 4 பேரை தவிர இந்த 200 ஆண்டு காலத்திலே விதியாக தோன்றிய கவிஞன் தமிழகத்தில் கிடையவே கிடையாது. இது சாபம் அல்ல, அந்நிய மொழியால் நமக்கு கிடைத்த சாபம் அல்ல. ஏன் அறிஞர் பெருமான்கள் இதை தங்கள் கவனத்தில் எடுக்க மறுக்கிறார்கள், கணக்கில் எடுக்க மறுக்கிறார்கள்? இது நான் யாரையும் அதுவும் இந்த மேடை ஏற்கக்கூட விஷயத்தை தான் எடுத்து சொல்ல வேண்டும். யாரையும் நான் இங்கு பார்க்க வரவில்லை. அந்த வகுப்பில் பார்க்க போது 3 விஷயம். ஒன்று, ஆங்கிலம் அந்நியனால் திணிக்கப்பட்டது, நாம போய் கொண்டு வந்தது அல்ல. ஆங்கிலம் அந்நியன் நலத்துக்காக திணிக்கப்பட்டது, நம்முடைய நலத்துக்காக அவன் திணிக்கவில்லை. நாம் படித்தோம் என்றால் பிழைப்புக்காக படித்தது, அறிவுக்காக படிக்கவில்லை.
அறிவுக்காக படிப்பதென்றால் அது அந்நிய மொழியாக இருக்க முடியாது, சொந்த மொழியாகத்தான் இருக்க முடியும். அந்நிய மொழியிலும் அறிவு காஞ்சத்தை தோற்றுவிக்க முடியும் என்றால் கொடுத்த எடுத்த முறையிலேயே அடிமைத்தனமும் ஆதிக்க வெறியும் கலந்து விட்டதால் இனி கூட அது வர முடியாது, இனி கூட அது வர முடியாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அந்நிய மொழியில் நாம் கவிஞர்களை தோற்றுவிக்கிறோம் என்றால் அது கலாச்சார தொடர்புடைய மொழிகளுக்குத்தான் முடியும். அதனால்தான் மராத்தி மொழியிலிருந்து கதைகளை எடுத்து திரைப்படம் எடுக்கிறான், வங்காள மொழியிலிருந்து கதைகளை எடுத்து திரைப்படம் எடுக்கிறான், ஹிந்தி மொழியிலிருந்து மொழிபெயர்த்து திரைப்படம் எடுக்கிறான், மெட்டு சந்தம் பண் எல்லாம் இந்தி மொழியில் அடிக்கிறான். இந்தி ஒழிகே என்று சொல்பவர்கள் கூட தயாரிக்கிற படத்துல 10 பாட்டுனா 10 இந்துஸ்தான் மெட்டுதான். பணம் வரணுமே, அது வேறு விஷயம். ஆக என்ன ஆகிறது? ஏன் இந்துஸ்தான் மெட்டு எடுத்து பாட்டு எடுக்கிறாங்களே, இங்கிலீஷ் டியூன் போடுறதானே. ஆங்கிலம் இப்படி வாழ்க்கை மொழியாகிவிட்ட பிறகும் கூட 10 படம் வருகிறது ஒரு மாதத்துக்கு என்றால் 10 படத்திலே இங்கிலீஷ் டியூன் போட்ட படம் ஒன்றேனும் உண்டா? எங்கேனும் ஒன்று போட்டால் கோமாளிகள் 2 பேர் கூத்தடிக்கிறார்கள் தான் வருமே ஒழிய கதாநாயகன் ஆகியிட வராதல்லோ. வேலைக்காரி வளர்ற இடத்துல இங்கிலீஷ் டியூன் என சிரிப்பதற்காக, சிந்திப்பதற்கு இங்கிலீஷ் டியூன் பயன்படாது. கதாநாயகன் நாயகரே இந்துஸ்தான் டியூன் பயன்படுது, மறக்காது. ஏன் எவ்வளவு மறுத்தாலும் இது ஒரு தேசம் அல்ல என்று இது தேசமாகும். ஆக இந்தி வேண்டாம் இங்கிலீஷ் கொண்டு வருவோம் என்று சொல்பவர்கள் சொல்லிய பிறகு தங்கள் படங்களில் இந்துஸ்தான் டியூனை விட்டு இங்கிலீஷ் டியூன் விடணும். விட்டா டப்பாவுக்கு போவது அத்தனை படம். அது என்னுடைய பாஷை அல்ல, சினிமா துறையிலே உள்ள டெக்னிக் வேர்டு. ஆக நன்கு ஞாபகத்தில் வையுங்கள், ஆங்கிலத்தை எந்த கோணத்தில் எந்த துறையில் வைத்து பார்த்தாலும் இலக்கண வேறுபாடு, நில வேறுபாடு, நிற வேறுபாடு, வாழ்க்கை நெறி வேறுபாடு, 6000 மைலுக்கு அப்பால் உள்ள இடைவெளி வேறுபாடு, மத வேறுபாடு, அத்தனை வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்ட உடையதாயிருக்கிற ஒரு மொழியை நம்முடைய வாழ்க்கை மொழி ஆக்கிக் கொள்வது என்றைக்குமே சாத்தியம். அப்படி ஆவதென்றால் பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஆவதென்றால் ஆங்கில மொழியை சரளமாக பேச எழுத இருந்தால் தானே முடியும். அந்த தரமும் திறமும் யாருக்கு கிடைக்கிறது? பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு தான் கிடைக்கும். இதுல யாருக்கும் அபிப்பிராய பேதம் இருக்க முடியாது. இங்கிலீஷ்ல 3ஆம் படிவம் படித்து விட்டு வர்றானே அந்த பையன் 3ஆம் படிவத்தோட முஞ்சு புள்ளி வைக்கிறான். அவனை கூப்பிட்டு இங்கிலீஷ்ல பேச முடியுமா? இங்கிலீஷ்ல எழுத முடியுமா? இங்கிலீஷ்ல படிக்க முடியுமா? முடியாது. கல்லூரிக்கு போய் பட்டம் பெற்று வரவன் கூட மன்னிக்க வேண்டும், பட்டதாரி இருந்தா நீங்க இல்லை எங்க ஊர்ல என்ன படிச்சுட்டு வர பிள்ளை போய் 10 வரி தமிழை எழுதி கையில கொடுத்து இங்கிலீஷ் எழுதி கொடுங்க. சாயந்திரம் கொடுத்தா போதாதா? இது அவருடைய அறிவு குறைவல்ல, அவருடைய அறிவு குறைவல்ல. ஒரு அந்நிய மொழியில் அவ்வளவுதான் இருக்க முடியும், அவ்வளவுதான் இருக்க முடியும். ஏன் அவனை அவமானப்படுத்த வேண்டும்? எனக்கு புரியவில்லை. சரி, ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுங்க. சொன்ன ஏதோ வைத்திருந்ததாக புலவர் அத புத்தகத்தை அவன் படிச்சுங்க இங்கிலீஷா எனக்கு சொல்லுன்னு சொல்லுங்க. வேண்டாம், உங்க ஊர்லயே இங்கிலீஷ் படம் போகும், திரைப்படம் இங்கிலீஷ் படம் போகும். இங்கிலீஷ் எம்ஏ கூட கூப்பிட்டுக்குங்க, லட்சணம் தெரியறதுக்காக பக்கத்துல குந்த வச்சுக்கோங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் பேசுவாரு, அது என்னன்னு கேளுங்க. அதுவா அதுங்காட்டி அது கூட காதல் போய் கருவூரம் படத்துலாங்க. இவருக்கு அதுங்காட்டி மொழி பேச முடியல. அதையே தமிழ் படம், தமிழ் படம் ஓடுகிறது, தமிழ் படம் ஓடுகிறது. அந்த தமிழ் படத்தில் ஒருவேளை மொழி தெரியாதால் ஒரு வடநாட்டாரோ வேறு யாரோ இருந்தா அவருக்கு கொச்சையாக தமிழ் தெரியும், திரைப்பட தமிழ் அவருக்கு தெரியவில்லை. பக்கத்தில் சொல் ஒழுங்காக சொல்ல முடியும். இது தாய்மொழிக்கும் அந்நிய மொழிக்கும் உள்ள வேற்றுமை. எப்படி தமிழினுடைய இடத்தை ஆங்கிலம் ஆதிக்க முடியும் என்றும் எப்படி நீடிக்க முடியும்? ஆக கல்லூரி பட்டதாரிகள் இன்னொன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளும், ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக பயிற்சி மொழியாக நீதிமன்ற நிர்வாக மொழியாக இங்கும் அங்கும் எங்கும் என்றும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற மாபெரும் மேதைகள், உலக புகழ் பெற்றவர்கள் இந்த ஒன்றுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரி பட்டதாரிகளுக்குத்தான் அது சாத்தியம். சென்னையில் இருக்கிற ஒருவர் டெல்லியில் இருக்கிற ஒருவருக்கு கடிதம் எழுதுகிறார் என்றால் ஆங்கிலத்திலே
பட்டம் பெற்றவரால் தான் ஓரளவு சாத்தியம். கல்கத்தாவில் இருக்க ஒருவர் சென்னையில் இருப்பவரை சந்தித்து உரையாடுகிறார் தொலைபோனிலோ நேரிலோ பட்டம் பெற்றவரால் தான் அது சாத்தியம். அப்படியானால் அந்த பட்டதாரிகள் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் இருக்க முடியும்? எந்த காலத்துக்கும் 100க்கு 100 பேர் ஆரம்ப பள்ளியில் இருந்து படிக்க போனாலும் கூட, எல்லோருக்கும் இலவச கல்வி என்றாலும் கூட, பல்கலைக்கழக பட்டதாரிகளின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள்ளதானே தேங்கிவிடும். அதற்கு மேல் எல்லோருமா யூனிவர்சிட்டி பட்டதாரிகள் விட முடியும். ஆனால் இந்த நாடு வாழுமா? ஆனவனுக்கே வேலை கொடுக்க முடியலையே. கட்சியை சேர்ந்து தலைவராகனால்தான் மக்கள் வர முடியுது பட்டம் பெற்று. அந்த நிலையை வைத்து பார்க்க போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த மொழியை பயிற்சி மொழியாக்குகிறார்களோ ஆக்கியிருக்கிறார்களோ, எதை ஆட்சி மொழியாக நீடிக்க வேண்டும் என்கிறார்களோ, எது நீதிமன்றத்திற்கு நீடிக்க வேண்டும் என்கிறார்களோ, அந்த மொழி இந்த நாட்டின் பொது மொழியாக இருக்கட்டும், இந்த நாட்டின் ஆட்சி அறிவு மொழியாக இருக்கட்டும் என்றார். என்ன அர்த்தம்? இந்த நாடு முழுவதும் பல்கலைக்கழகத்தில் எவன் பட்டம் பெற்று வருகிறானோ அவனுக்குத்தான் வேட்டைக்காடு, மற்றவனுக்கு இது கிடையாது என்று சாபம் கொடுக்கிறார்களா? சாபமாக கொடுக்கிறார்கள். நேற்று அந்த நிலை இருந்தது என்றால் அந்நியன் கொடுத்த சாபம். அவனை போக்கிவிட்டு நீங்களும் அந்த சாபத்தை தான் எங்களுக்கு கொடுக்கிறார் என்றார். தேடு கல்வி இல்லாததோர் நாட்டை தீயிற்கிரையாக மடுத்தல் என்று தேசம் பொங்கி எழுந்தால் என்ன ஆகும்? எண்ணி பாருங்கள். அந்த நிலையில் தோன்றுகிற அபாயம் இருக்கிறது. நான் அகிம்சையை விரும்புபவன், சாத்வீகத்தை விரும்புபவன், அமைதியை விரும்புபவன். அதனால் இந்த மேடையில் என்று சொல்கிறேன், சாத்வீக, அகிம்சை, அமைதி குலைவதற்கு முன்னே நம்முடைய கொள்கை மாற வேண்டும். ஆக நிலை என்ன? பட்டதாரிகள் மட்டும் இந்த நாட்டை ஆள்வதா? பட்டதாரிகள் தான் அறிவு அறுக்கலாம், அமைச்சராக கூட வரட்டும். இது நான் அங்க போவதா இன்னைக்கு வேண்டாம். யார் பட்டதாரிகள் தான் அமைச்சராக வர வேண்டும் என்று யாரேனும் சொன்னால் அங்கே நான் குறுக்க போகவில்லை. பட்டதாரிகளே வரக்கூடாது என்று சொல்லி யாரும் வெற்றி அடைந்து விட முடியாது. பட்டம் பெறாதே வர முடியாது என்று சொல்லி யாரும் வெற்றி அடைந்து விட முடியாது. ஏன்? உலகத்துக்கே நீதி எழுதி கொடுத்த வள்ளுவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பட்டம் பெற்றார், இல்ல காசி யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கினார், அவை பெருமாட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கினார், இல்ல இளங்கோவடிகள் மாஸ்கோ யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கினார். அந்த வள்ளுவனுடைய அறிவுக்கு ஈடாக இந்த 200 வருஷ காலத்துல இந்த பல்கலைக்கழகத்துல ஒருவன் தோன்றியதுண்டா? தோன்றியது யாரையும் சொல்ல முடியுமா? மற்றவர்களாம் போட்டு கவிதைகள் போட்டு பொருள் அறிவு, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று கொடுத்து பொருட்பாலிலே சர்வதேசங்களுக்கும் பயன்படக்கூடிய என்றென்றும் அழியாத அரசியல் தத்துவங்களை அள்ளி கொடுக்கின்ற அந்த வள்ளுவனுடைய அறிவுக்கு இணையாக இந்த பல்கலைக்கழகம் ஒருவரை கொடுத்ததும் தான். ஆகவே அறிவு பல்கலைக்கழக பட்டத்துக்கே அடைக்கலாம் என்றும் சொல்லிவிட முடியாது. அல்லது பல்கலைக்கழக பட்டமே வரப்படாது இந்த மந்திரி பக்கம் அப்படின்னு சொல்லவும் கூடாது. அது வேறு விஷயம், அங்கே நான் புகவில்லை. நான் சொல்வதெல்லாம் என்ன? இந்த தேசத்தின் பொது அறிவு எல்லோருக்கும் வழங்க வேண்டுமானால் கலைகளெல்லாம் தமிழிலே அச்சடிக்கப்பட வேண்டும். உங்களை ஒன்று சொல்வேன், லண்டனுக்கு நான் போகவில்லை, போனவங்களை சந்திச்சிருக்கேன். நம்ம நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு, காசிக்கு போகாத போனாலும் போனவங்களை பார்த்து ஒரு கையெழுத்து கொண்டு என்னத்துக்கு சொன்னான்னு எனக்கு தெரியாது. இந்த பாவி போற போது இந்த பாவத்தோட கொஞ்சம் கைவிட்டு வந்திருப்பானே. நான் லண்டனுக்கு போனதில்லை, போய் ரிட்டர்ன் லண்டன் ரிட்டர்ன் இருக்காங்களே அவங்க நான் சந்திச்சிருக்கேன். அவர்கள் சொல்லி நான் தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா? லண்டனிலே பத்திரிகை விற்கிறானே, நாளிதழ் விற்கிறானே, செய்தி பத்திரிகை, அந்த பத்திரிகை விற்பவனை கூப்பிட்டு கேட்டால் அந்த நாட்டில் யார் யார் மந்திரி, எந்த மந்திரி என்ன இலாக்காவை நிர்வகிக்கிறார் என்பது மட்டுமல்ல, மின்சாரத்தை கண்டுபிடித்தவன் யார், டெலிவிஷனை கண்டுபிடித்தவன் யார் என்ற விஞ்ஞான நிபுணர்களை எல்லாம் பெயர்களை சொல்ல அவனுக்கு தெரியும். அது எப்படி கண்டுபிடிப்பு என்ற நுணுக்கம் தெரியாது, ஆனா கண்டுபிடித்தவர்களை பற்றிய பொது அறிவு அவனுக்கு. இங்க பட்டதாரிகள் எத்தனை பேரை கேளுங்க, உடனே அவர் சொல்ற நான் ஹிஸ்டரி எம்ஏங்க, நான் சயின்ஸ் எம்ஏ இல்லை. சயின்ஸ் எம்ஏ கூப்பிட்டுக்காருங்க, அது யங் ஏஜ்ல படிச்சது. எங்க நினைப்பு யங் ஏஜ்ல படிச்சுதான், இப்ப ஓல்ட் ஏஜ், அப்ப யங் ஏஜ் என்ன நடக்க போகுது? இது அவரோட அறிவு குறை அல்ல. இதை நான் ஏன் சொல்லுகிறேன்? பட்டதாரிகளை குறை அல்ல,
படிப்பில் உள்ள குறை. ஏன் அதை அவர்கள் விஞ்ஞானத்தை படிக்க போகிற மாணவன், கலையை படிக்க போகிற மாணவன், சரித்திரத்தை படிக்க போகிற மாணவன் நேராக முதலும் முடிவுமாக அந்த கலைக்கே தன் அறிவை செலுத்த வாய்ப்பில்லை. ஏன்? தமிழிலே அந்த பாடம் போதிக்கப்பட்டிருந்தால், தமிழிலே சரித்திரம் சொல்லப்பட்டிருந்தால், தமிழிலே விஞ்ஞானம் சொல்லப்பட்டிருந்தால் மொழியை பற்றிய சிக்கலே அவனுக்கு இல்லை. தாய்மொழி அவன் தாய்மொழியானதால் முதலும் முடிவுமாக அவன் அறிவு முழுவதுமாக, ஆற்றல் முழுவதுமாக அந்த கலை பாடத்திலே கவனம் போயிருக்கு. இதற்கு மாறாக அந்நிய மொழியான ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுப்பதால் உயர்நிலை பள்ளி 6ஆம் படிவம் வரும் பையன் ஆங்கிலம் தமிழை படிக்க, சரித்திர ஆசிரியர் தமிழை சொல்லித் தர்றார், பூகோள ஆசிரியர் தமிழை சொல்லித் தர்றார், கணக்கு ஆசிரியர் தமிழை சொல்லித் தர்றார். ஆங்கில பாடம் தவிர மற்ற எல்லாம் தமிழை சொல்லப்படும். இந்த 6ஆம் படிவம் முடிஞ்சு பியூசி போறான் நம்ம பிள்ளை. இந்த பியூசி ஒண்ணு இருக்கு, உயர்நிலை பள்ளிக்கும் மேல் பட்ட படிப்புக்கும் இடைநிலை. அது பேர் என்ன தமிழ்ல? புகுமுக வகுப்பு. புகுமுக வகுப்பு அது எனக்கு எப்படி தெரியுமா? அதுல போற பிள்ளைக்கு பின்னால எங்க போவோம்னு தெரியல. இந்த உயர்நிலை பள்ளி 6ஆம் படிவம் வரும், அம்மான்னு கூப்பிடுற நம் நாட்டு புடவை கட்டின தாய்க்குளத்தில் தமிழ் அன்னை தழுவி வளர்த்தா. அதுக்கப்புறம் பையன் போறான் அந்த கல்லூரிக்கு. போய் புகுமுக வகுப்புல போன உடனே அங்க கவுன் போட்ட மிஸ்டரி வந்து தழுவுறான் அவன் பையனை. என்ன பண்றது? பெற்றோர் அனுப்பி வைத்தார்கள். நாட்டின் விதியாகிவிட்டது. நாடாளுவோர் திருத்தம் இருக்கிறார்கள். அவன் படித்துத்தானே ஆக வேண்டும். மாட்டேன் என்று சொன்னால் முடியுமா? ஆகவே உயர்நிலை பள்ளியில் தாய்மொழியிலே எல்லாம் படித்து ஆங்கிலத்தை ஒரு பாடம் என்ற அளவிலேயே படித்த அந்த மாணவன் 6 மணி நேரம் உயர்நிலை பள்ளி நடந்தால் 5 மணி நேரம் தமிழில் படித்தவன், 1 மணி நேரம் மட்டுமே ஆங்கிலத்தை, ஒரு பீரியட் மட்டுமே படித்தவன் கல்லூரிக்கு போன உடனே புகுமுக வகுப்பிலே 6 மணி நேர வகுப்பு, கல்லூரி நாளிலே 5 மணி நேரம் ஆங்கிலத்தின் மூலம் பாடங்கள், 1 மணி நேரம் தமிழ். இப்படி தலையே அடிக்குமானால் எவ்வளவு கேடானது. அந்த புகுமுக வகுப்புக்கு போகிற மாணவன் ஒவ்வொருத்தனும் என்ன என்றால், நான் நினைக்கிறேன் அப்படி பல மாணவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். என்ன நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டேன்னா அது என் துரதிஷ்டம். உள்ள நுழைகிற போதே என் செயலாவது ஒன்றுமில்லை இனிச்சிவனே, உன் செயலே உணரப் பெற்றேன். இங்க ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, யான் பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே பியூசி வந்து மூண்டது. கேவலம் இது. இது அயல் நாட்டம் கேட்ட சிரிக்க மாட்டோம். இந்த அநியாயத்தை நிலைநாட்டுறதுக்கு அறிஞர் கூட்டங்கள் புறப்படணும். இந்த அநியாயத்தை நியாயமாக்குறதுக்காக கட்சிகள் வாழணும். இந்த அநியாயத்தை நியாயமாக்குறதுக்காக மாநாடு போடணும். அவரோட திருவடிகளின் கரங்கா தீண்டி கேட்டுக்கொள்கிறேன், பதில் சொல்ல வேண்டும். அப்புறம் இந்த அணியை நீடிப்பதற்கென்று ஒரு இயக்கம் தேவையில்லை, ஒரு கட்சி தேவையில்லை. இப்போது நாம் என்ன சொல்கிறோம்? அந்த கல்லூரியில் கூட உயர்நிலை பள்ளியிலே 6 ஆண்டுகள் உயர்நிலை பள்ளி ஆங்கிலத்தை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உயர்நிலை பள்ளியிலே 6 ஆண்டுகள் ஆங்கிலத்தை ஆங்கிலமாக படித்தான், தமிழை தமிழாக படித்தான், மற்ற பாடங்களை தாய்மொழியிலே படித்தான். கலைப்பாடம் படிப்பதற்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை, இருக்கக்கூடாது. பாடம் படிக்க வேண்டிய ஒழிய, சரித்திர கலை படிக்க வேண்டிய ஒழிய அதோடு சேர்ந்து ஆங்கிலம் படிப்பதல்ல. கணித கலை படிக்க வேண்டிய ஒழிய அதோடு சேர்ந்து ஒரு அந்நிய மொழி படிப்பதல்ல. இன்னும் கூட நான் சொல்வேன், சரித்திரத்தை போதிக்கின்ற மாணவர் இத்தகைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னே யானும் எங்கனும் விரவி இருந்த என்று சரித்திர ஆசிரியர் சொல்லுவது. அதை யார் சொல்றார்? தமிழாசிரியர். தமிழை கற்றுக் கொடுப்பதற்கென்றே தமிழ் தேர்வு பெற்றிருக்காரு. பஞ்சம காவியங்களை பாட்டு தொகை சொல்லிக் கொடுக்காரு. அந்த தமிழாசிரியர் வகுப்பிலே இலக்கண பிழையில்லாமல் சொற்பொழி வாக்குகிறார். ஆனால் உயர்நிலைப்பள்ளியின் சரித்திர ஆசிரியர் அப்படி செய்வதில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கணித ஆசிரியர் அப்படி செய்யவில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நிலைக்குத்தான் கல்லூரியில் இருக்க வேண்டும். கல்லூரியிலே கணிதம், பொருளாதாரம், பூகோளம், விஞ்ஞானம் படிக்கிற மாணவனுக்கு ஆங்கிலத்தை இலக்கண கதி போடாமல்
கற்றுத் தொலைக்க வேண்டிய கஷ்டம் இல்லாமல் அந்த பாடங்களை தமிழில் சொல்லிக் கொடுத்தால் இலக்கண சொல்ல இலக்கண பிழைக்கு பயப்படாமல் பையன் படித்தால் அந்த கலப்பாடத்த தரமும் திறமும் இப்போது இருப்பதை விட கூடுதலாகும். அப்படி வந்தால் இங்கே ஷேக்ஸ்பியர்கள் தோன்றுவார்கள், ஷெல்லிகள் தோன்றுவார்கள், மில்டன்கள் தோன்றுவார்கள். ஆங்கில மொழியில தமிழிலேயே இன்னும் விஞ்ஞானிகள் தோன்றுவார்கள் தாய்மொழியிலேயே. 1000 விஞ்ஞானிகளும் கவிஞர்களும் தூயென தோன்றுவதற்கு தடை மதகு மூடப்பட்ட எழுப்பப்பட்ட மதில் இந்த பயிற்சி மொழி ஆங்கிலமாயிருப்பது. இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன். வகுப்பிலே ஹிஸ்டரி ப்ரொஃபசர் லெக்சர் அடிக்கிறார். பையன் கேட்கிறான், ஏதோ ஒரு சந்தேகம். ஒருவேளை அவரே பக்கிங்காம் கனால் என்பதை சூளை மில்லுக்கு பக்கத்தில் இருப்பது சொல்லி வைத்து விடுவாங்க. அப்படிலாம் வருது, எழுதுறாங்க தேர்வு. ஞாபகம் மருதியா பையனுக்கு ஒரு சந்தேகம். இவர் இதை சொல்றாரா, அதை சொல்றாரா, எதை சொல்றாரு? எழுந்து கேட்கணும், எழுந்து நின்று கேட்கணும். அல்லது இன்னொன்று விஞ்ஞானியை வைத்துக் கொள்ளுங்கள், தனியாவே வைத்துக் கொள்ளுங்கள். பேராசிரியர் சொல்வதிலே பையனுக்கு இன்னும் விளக்கம் தேவைப்பட்டார். நான் பிழையை கூட வேண்டாம், சரியாகவே சொல்லுகிறார். இன்னும் தெளிவு தேவை, விளக்கம் தேவை என்று எண்ணினால் கல்லூரிகளிலே விதி என்ன? ஆங்கிலத்தின் மூலம்தான் வினா எழுப்ப வேண்டும், ஆங்கிலத்தின் மூலம்தான் பையன் கேள்வி எழுப்ப வேண்டும். இதை என்ன ஆகிறது? உயர்நிலை பள்ளியோடு தமிழே படித்தவன், உயர்நிலை பள்ளியோடு தமிழே படித்த பிள்ளை பியூசிக்கு போனவனே ஆங்கிலத்திலிருந்து கேள்வி கேட்டு பேராசிரியரை தெளிவு பெற வேண்டுமானால் பையனுக்கு பயம். இங்கிலீஷ் இலக்கண பழியா கேட்டுருமோ? நாம் கேட்கிற கேள்வியில இலக்கண பழி அந்த பக்கத்தில் இருக்கிற பையன்களா சிரிப்பாங்களே. சில பெண்களுக்கு ஆம்பளை அடிச்சதுக்காக கூட கோபம் இல்லை, அண்டூட்டுக்காரி இது தெரிஞ்ச சிரிப்பாளேன்னு தான் பயம். அந்த மாதிரியாக இந்த பையனுக்கு பேராசிரியர் கோபத்துக்கு அளவுக்கு இலக்கண பற்றி கூட கவலை இல்லை. சுத்தி இருக்கிற பையன்கள் சிரிப்பாங்களே, அவன் கேள்வி கேட்டால் அவன் விஷயம். இதனால என்ன பண்றான்? ஆண்டு முழுவதும் கேள்வியே கேட்காத குஞ்சிட்டு இருக்கான். ஆண்டு முழுவதும் கேள்வியே கேட்காத குஞ்சிட்டு இருக்கான் பையன் வகுப்புல. இது ஆண்டுக்கு இறுதியிலே தேர்வு எழுதி என்ன கிழிக்கும் என்று பாருங்க. இந்த பிள்ளை போய் தேர்வுக்கு எழுதி என்ன கிழிக்க போகுது? இதனால என்ன பண்றான்? கணக்கு போடுறான், வாத்தியார கேள்வி கேட்க நினைக்கிறான், முடியல. சரித்திர போடுறான், வாத்தியார கேள்வி கேட்க நினைக்கிறான், முடியல. ஒவ்வொரு இந்த இங்கிலீஷ் சொல்லி தர குந்தி பார்த்து முடியல. கடைசியில் என்ன பண்றான்? தமிழ் வாத்தியாரண்ட வர்றான். தமிழ் வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வச்சிருக்காங்களே நம்ம அதிர்ஷ்டவசமா, அங்க வர்றான். இவரு சொல்றார், வருண பகவான் மழை பெய்ய, வாயு பகவான் காற்றடிக்க, பூமாதேவி இதெல்லாம் நடுங்க எழுதுகிறான் பையன். இங்கதான் தைரியமா தமிழை கேட்கலாம், வேற எந்தாவும் முடியாது. சார் இந்த வருண பகவான் மழை பெய்யன்றீங்களே, அவனுக்கு எத்தனை பேர் வாய் சார் இந்த உலகத்துக்கெல்லாம் மழை பெய்ய? உடனே வாத்தியார பசங்க எல்லாம் கெட்டு விட்டாங்க, எல்லாம் கெட்டு விட்டாங்க. அவன் ஒண்ணும் கெட்டு யாரும் கெடுக்கல. அங்கெல்லாம் கேள்வி கேட்க முட்டின மூடாதீங்க போட்டு விஷயம் இருக்கான். இங்கதான் இந்த ஒரே தமிழை கேட்க, தமிழ எழுந்து கேள்வி கேட்க அவனுக்கு அனுமதி கொடுத்த ஒரு வகுப்பு எவ்வளவு கேவலம். தமிழ் ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளியில் இருக்கிற மதிப்பு கல்லூரியில் இல்லாமல் போவதற்கு காரணம் இதுவும் ஒன்றும். தமிழ் ஆசிரியர்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கப்புறம் என்ன ஆகுது? கணக்கில, பூகோளத்தில, பொருளாதாரத்தில, அரசியல்ல, சரித்திரத்தில கேள்வி கேட்டு தெளிவு பெற முடியவில்லை என்றால் ஒரு கஷ்டம். அவன் அப்பன் படித்த பட்டதாரியா இருந்தால், பாட்டன் அண்ணன் பட்டதாரியா இருந்தா வீட்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லது பிரைவேட் டியூஷன் என்றெல்லாம் சொல்றாரு. இந்த முறையில் வீட்டில் ஒரு தனியாசிரியரை வைத்து படிக்கும் பாக்கியம், பண வசதி உள்ள பிள்ளையா இருந்தால் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பல பேர் எதற்கு மாணவர்கள் மத்தியில வகுப்புல கேள்வி கேட்டு பெற விரும்பிய விளக்கத்தை வீட்டுல கேள்வி கேட்டு விளக்கலாம். இப்படி வச்சு படிக்க வாய்ப்பு இல்லாமல் அப்பம் மாட்டம் தலைமுறைக்க இப்பதான் பையன் காலேஜில கால் வச்சிருக்கான். இந்த பிள்ளையுடைய கதி என்ன? அந்நிய மொழியை பயிற்சி மொழியாக்குவதால் இந்த பிள்ளையுடைய கதி என்ன? இது எப்படி இந்த சந்தேகங்களை கொட்டி கொட்டி குவித்து வைத்துக் கொண்டு எப்படி சேரும்? இது நான் கற்பித்து சொல்வதல்ல, பல மாணவர்கள் என்னிடம் சொல்லி
நான் மட்டும் சொல்வதல்ல, பிஎஸ்சி கல்லூரியிலே கோவையிலே தமிழை பயிற்சி மொழியாக வைத்த போது வகுப்புகளிலே மாணவர்கள் சொன்னார்கள், இங்க வகுப்புக்கு வரணும்